மக்களே, இன்றைக்கி ஒரு மினி பவர் டில்லர் தான் நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்ட போகிறேன். இந்த பவர் டில்லரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இதை வாங்கலாமா வேண்டாமா, இதோடைய ப்ரைஸ் என்ன, இந்த பவர் வீடரை யார் யாரெலாம் பயன்படுத்தலாம், ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி எந்த கம்பெனியோட பவர் பவர் டில்லரை எடுத்து வந்து உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் அப்படின்னா, ஆர்பிடி அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட கம்பெனியுடைய பவர் டில்லரை தான் நான் கூட எடுத்து வந்து காட்ட போகிறேன். ஸோ ஆன்லைனில் இந்த பவர் டில்லர் அவைலபிள் இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதில் 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று 3 ஹெச்பியில் ஒரு பவர் டில்லர் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4 ஹெச்பியில் ஒரு பவர் டில்லர் இருக்குது. மினி பவர் டில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ஹெச்பி 4 ஹெச்பி ரெண்டுமே நம்மளுக்கு கிடைக்குது. 3 ஹெச்பியில் இருக்கக்கூடிய அந்த மினி பவர் டில்லருடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 16,000. அதே மாதிரி 4 ஹெச்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பவர் டில்லருடைய மினி பவர் டில்லருடைய அந்த விலை அப்படின்னு பார்க்கும்போது 19,000க்கு நம்மளுக்கு கிடைக்குது. இந்த பவர் டில்லரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த பவர் டில்லரை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் பெட்ரோலை தான் பயன்படுத்த முடியும். அதேமாதிரி 4 ஸ்ட்ரோக்களை கொண்ட ஒரு இன்ஜினை வச்சு பார்த்திங்கன்னா இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 1.5 லிட்டர் வரைக்கும் நம்மளால் ஃபில் பண்ணிக்க முடியும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதே மாதிரி இது எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னா, 1 ஹவருக்கு 500 ml, அதாவது 1/2 லிட்டர் தான் ஃபியூல் எடுக்கும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் ஆர்பிஎம் அப்படின்னு பார்க்கும்போது 7000 ஆர்பிஎம் அப்படின்றாங்க, ரெவல்யூஷன் பர் மினிட். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 7000 ரொட்டேஷன்ஸ் போகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ட்ராபேக் அப்படின்னா பெட்ரோல் அப்படின்ற ட்ராபேக் சொல்லுவேன். பட் என்ன அப்படின்னா, நம்ம போடுறதே லோ பட்ஜெட்டு. ஸோ 20,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்க்குறோம் அப்படின்றப்ப ஸோ மேக்ஸிமம் கண்டிப்பாக நம்மளுக்கு பெட்ரோலில் தான் கிடைக்கும். பெட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது வேகம் அதிகமாக இருந்தாலுமே அந்த நம்மளுக்கு அந்த அளவுக்கு நீடிச்சு உழைக்காது. ஸோ அது டக்குன்னு பர்ன் ஆகிடும். இதே டீசல்னால் நம்மளுக்கு எவ்வளோ லோடுனாலுமே தாங்கும். நல்ல வலுவான தரையாக இருந்தால் நல்லா முட்டி மோதி நம்மளுக்கு வெட்டி கொடுக்கும். பட் இது ஒரு சின்ன ட்ராபாக்காக இருந்தாலுமே அந்த விலை குறைவான வாகனங்கள் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது தான் ரொம்ப இது. என்ன அப்படின்னா, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, அந்த மாதிரி நம்மளதே ஒரு தோட்டம் இருக்குது, ஒரு துறவு இருக்குது அப்படின்றப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இடங்களை நம்ம சுத்தம் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி அவரை செடி விட்டுருப்போம், துவரம் செடி விட்டுருப்போம், இடையில் ஒரு வட்டமாக இருக்கும். ஸோ அதை நம்ம கொத்தி அந்த இடத்துல ஏதாவது ஒரு பயிரிடலாம் அப்படின்னாலும் சரி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ நிலம் இருக்குது அப்படின்றப்ப ஸோ நீங்கள் தனி ஒரு ஆளாக இந்த மாதிரி வேலைக்கு ஆட்களை தேடி போகிறத விட இந்த மாதிரி சின்ன பவர் டில்லரை வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யாரையும் கூப்பிட தேவையில்ல. சும்மா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி இப்படின்னு சுற்றி அப்படியே ஓட்டிட்டு அது ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி காலையில் சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த பவர் டில்லர் கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த பவர் டில்லர் இந்த இன்ஜினை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ரீகாயில் மெத்தட் தான். அதாவது ஒரு ஒயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஆட்டோவெலாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் ஈஸியாக இதை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. சின்னதாக கார்டன் வச்சுருக்கவங்க, அதே மாதிரி ஃப்ளவர் கார்டன்ஸ் வச்சுருக்கவங்க, அது மாதிரி சின்ன சின்ன பண்ணைய மாட்டவங்க, குறுநில விவசாயிகள்லாம் இதை பயன்படுத்தலாம். ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா நம்ம ஹெவியாக இருக்கக்கூடிய தரையில் இதை வச்சு பயன்படுத்த முடியாது. ஸோ அந்தளவுக்கு நீடிச்சு உழைக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளாலும் சொல்ல முடியாது. நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா மண் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் பயன்படுத்துங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக விவசாயத்தில் இருக்கீங்கன்றப்ப உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். நம்ம ஒரு உழவு ஓட்டுறோம் அப்படின்னாலுமே அந்த மண்ணுடைய ஈரத்தை பார்ப்போம். அந்த மண் ரொம்ப ஈரமாக இருக்கா, இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்கா, இது எது பதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தான் ஓட்டுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பதம் பார்த்து ஓட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் நான் கூட சொல்லிக்கிறேன். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி கூகுள் பண்ணோம் அப்படின்னா ஆர்பிடி அப்படின்ற அவங்களோட வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஸோ இதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். யாராவது இதை வாங்கியிருந்தீங்க, இந்த ஆர்பிடி பவர் டில்லரை நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கி பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய பேர் எதற்காக யூடியூப்பில் இந்த வீடியோக்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பவர் டில்லரோ இல்லை ஒரு பவர் வீடரோ வாங்கணுன்ற அந்த ஒரு ஆசையில் தான், ஏதாவது ரிவ்யூஸ் ஏதாவது கிடைக்குமா நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்டை பற்றின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசையில் தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படி அந்த பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஏற்கனவே ஒருத்தவங்க வாங்கி ஒரு வார்த்தை நல்லா சொன்னாலும் சரி, இல்லை இதை வாங்காத, இதில் இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிட்டு ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் சொன்னாங்கனாலும் ஸோ அவங்க வாங்குறவங்க இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்டை பார்ப்பாங்க, தேடி பார்ப்பாங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்தை வாங்குவாங்க. ஸோ அதற்காக தான் உங்களுடைய அந்த
அனுபவங்களை வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து போடுங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது இதுக்கு பதிலாக வந்து வேறு ஏதாவது ஆர்டர் வாங்கலான்னா கூட அதை கூட நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்டில் வந்து பதிவு பண்ணலாம். நன்றிகள்.